உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுக. மீண்டும் சொல்வோம், அவர் சேட்டையின் கீழ், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்பட மாட்டாண்டவரே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களின் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் வரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நேசத்தை நான் முழுமையாய் அறிந்தவன். ஹல்லேலூயா, ஆமென். சரி, போன அப்படி போயிடும். ஃபஸ்ட்டு வசனத்துக்கு நேராக போவோம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என போகத்தக்கதா எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதா மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவர் ஹல்லேலூயா தேடி என்னை தூக்கி எடுத்தார். ஆமென். டாக்டரால் தூக்கி எறியப்பட்ட என்னை, உறவுகளினால் தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவர் மீண்டுமாய் ஜீவனை கொடுத்து இந்த நல்ல நேரத்தில் கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு ஆமென் நான் பாதிக்கப்பட்டேன். அதுக்கான சில காரியங்களை லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா, 2021ஆம் ஆண்டு கொரோனாவுடைய 2வது அலை, செகண்ட் வேவ். அதில் பார்த்திங்கன்னா
எங்களுடைய ஒய்ஃபுடைய அக்கா அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்கள கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க கொரோனாவில். அவங்கள கொஞ்சம் சேஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் என் ஒய்ஃபும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். சில நபரோடு டிவியில் சில நபரோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு சத்தம் கேட்டது. வெளியிருந்து அவங்க சகோதரி உட்காந்துருந்தாங்க. ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தின் அடிப்படையில் வேகமாக வெளியே போய் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சத்தம் பண்ணோம், ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் வெளியே நாங்கள் பக்கத்தில் சர்ச்சு வீடு எல்லாம் ஒன்று தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஓடை இருக்கும். அதிலிருந்து எப்படியோ அந்த பாம்பு கட்டுவிரின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு உள்ளே வந்துருச்சு, எல்லைக்குள்ளே வந்துருச்சு. உள்ளே வரும் பொழுது பார்த்திங்கன்னா கட்டுவிரின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அது மோஸ்ட் ஆஃப் த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அடித்த கட்டுவிரின் அவ்வளோ பெருசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 அடியாவது இருக்கும், 7 அடி 8 அடியாவது இருக்கும். பெரிய கட்டுவிரி அது உள்ளே வந்துருச்சு. அதை நானும் என் ஒய்ஃப் என்ன செஞ்சேன் அப்படின்னா, வேகமாக பக்கத்தில் குச்சி கம்பலாக இருந்து போய் எல்லாம் அடிச்சிட்டோம். இருக்கிற முழு பலத்தோடு தோத்துற அதை அடிச்சிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, தலையில் தானே போட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு தலையை போட்டு நல்லா குத்துன்னு குத்திட்டாங்க. நல்லா நஞ்சிட்டாங்க, நல்லா குத்திட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நல்லா அடிக்கும் பொழுது ஏதோ ஒன்று வந்து லிக்விடு மாதிரி என் மேலேயும் கரெக்டாக அந்த கண்ணுக்குள்ளே பட்டு இங்கே பட்டுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். பட்ட உடனே அப்போ ஒன்றுமே ஒய்ஃப்ட்ட எல்லாம் சொல்லலை, நான் பாட்டில் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் நல்லா கழுவிட்டேன். கண்ணெல்லாம் கழுவிட்டு வேகமாக வந்துட்டேன். ஆனாலும் கேட்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பயங்கர கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னென்னு தெரியல. அப்போ ஒய்ஃப்ட்ட பார்த்து சொன்னேன் என்னமோ எதுவும் பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏதோ லிக்விட் மாதிரி பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒருவேளை விஷமாக இருக்குமா, விஷம்னு தெரியாது, விஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக நாங்கள் கொரோனா செகண்ட் வேவு எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் வேகமாக கார் எடுத்துட்டு ஜிஹெச் போகிறோம். ஜிஹெச் அங்கே போய் உள்ள டாக்டரை பார்க்குறோம். டாக்டரை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டார். இப்போ பாம்பு அடித்தோம், அது ஏதோ ஒன்று பட்டுருச்சு, என்னன்னு தெரில அப்படின்னு. அப்புறம் இல்லை செக்கெல்லாம் பண்ணி கண்ணெல்லாம் பார்த்தாரு, விஷம் தான் பட்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்கள் விஷத்தினால சாகுறீங்களோ இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா கொரோனாவில் செத்துருவீங்க, அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, தயவுசெய்து வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ செகண்ட் வேவ் தான் ரொம்ப மோசமான வேவ், கொரோனாவுடைய அலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டுமாக வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. சந்தோஷமாக சமாதானமாக வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ இரவெல்லாம் தூங்க முடியல, பயங்கரமான வலி. 2வது மரண பயம் வேறு, விஷம் வேற பட்டுருச்சே அப்படின்ட்டு ஒரு மரண பயம். நைட்டெலாம் தூக்கம்ல எரிச்சல் அப்படியே இருக்க வீங்கிட்டே வருது. மறுபடியும் ஒரு 2-3 மணிக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்போ அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம். கொஞ்சம் ரொம்ப வலியாக இருக்குது, இது மாதிரி பட்டுருச்சு ப்ரைவேட்டில் அப்படின்னு போட்டு மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி வாங்கன்ட்டாங்க. 2-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. அவன் மறுபடியும் போய் பார்த்துட்டு கண்ணெல்லாம் நைட்டு கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பார்த்தாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சொல்லிவிட்டு டாக்டரு இக்கண்ணை வைக்காமல் பேச மாட்டாங்க. என்ன வைக்காமல் பேச மாட்டாங்க, அப்புறம் நல்ல ரிமோட்டாக இருக்குன்னா இக்கண்ணை வச்சு பேச மாட்டான். அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 99.5% பிரச்சனை இல்லை, 0.5% பிரச்சனை. என்ன ஆகும்னா, ஒருவேளை விஷம் ஒருவேளை 0.5% உள்ளகளை இறங்கலாம் அப்படின்ட்டாரு. தோத்துறோம் அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பயத்தோடு மறுபடியும் படுத்துருக்குறோம், என்ன நடக்குமோ சோத்துறோம், ஜோம் பண்ணிகிட்டே தான் படுக்கிறோம். அப்போது பார்த்தீங்கன்னா வீக்கம் கண் வீங்கிட்டே இருக்குது. இப்படி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இந்த பக்கம் அப்படி சதையெல்லாம் அப்படியே முன்னாடி நிற்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே வழியெல்லாம் இது அப்படியே இறங்குது, இதெல்லாம் நல்லா தெரியுது எனக்கு. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூர் ஐ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் அங்கே கிளம்பிட்டோம். அப்போ அங்கே போய் பார்த்தோம், அங்கேயும் டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனாலும் நீங்கள் நாங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் பார்ப்போம், உள்ளே உங்களுக்கு விஷம் இறங்குச்சானு எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் டாக்டர். உடனே அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ராயல் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அங்கே போகிறோம்.
அங்கே போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு முறை அந்த பிளட்டெல்லாம் எடுத்து கிளாட் ஆகுதான்னு பார்ப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு வேளை பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டாங்க. அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. அட்மிஷன் போடுறதுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபா கட்டணும். 10,000 பணம் இல்லை. சொன்ன 10,000 காசு இல்லை சார், என்ன செய்யப்படுது? அப்போ வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டான். அப்புறம் என்ன செய்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரல, அங்கே பக்கத்தில் அந்த நேரத்தில் வர முடியாது, நைட் அன்டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சர்ச்சு கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் சர்ச் இருக்குது, அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே ஒரு சில இதெல்லாம் பேசிவிட்டு நம்ம பாஸ்டர்லாம் பேசிவிட்டு ஓகே அப்படின்னா வேறு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் அப்படின்னா. அடுத்து பிஎஸ்சி, அங்கே மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸ். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த நேரத்தில் திறந்திருந்தது. அது கொரோனாக்கு மட்டும்தான் திறந்திருந்தது. அப்போ அந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் மட்டும் இப்போ டாக்டர் போய் பார்க்குறோம். அவங்க சரி கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்மிட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டான். அப்புறம் அங்கே என்னென்னா அட்மிட் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணுன்ட்டான். அப்புறம் இவன் இப்போ 5,000 10,000 கேட்டான், காசு இல்லை அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க 2,000 நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அங்கே போய் மறுபடியும் டெஸ்ட்டில் அடுத்த டெஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். இப்போ ஒரு நாள் படுறதுக்கும் காய்ச்சல், அடுத்த நாள் காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தா கொரோனா பாசிட்டிவ். அல்லேலூயா. இதில் தப்பிச்சு அதில் போய் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கே மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போகக்கூடாது, இப்போ வெளியே போய் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி என்ன செய்யணும், நீங்கள் 1,00,000 ரூபா கட்டுங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா 10,000 ரூபாய்க்கு இங்கே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, கொரோனா காலம் வேறு, அப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டுருக்குது. ஸ்தோத்திரம். அப்போது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, எங்களால் கட்ட முடியாது அப்படிலாம் சொன்னோம். முடிஞ்சளவுக்கு அவங்க எங்களை வந்து அங்கே இருக்க வைக்க தான் பார்த்தாங்களே ஒழிய அனுப்ப பார்க்கல. இப்போ நாங்கள் சொன்னோம், நான் செத்தாலும் பரவாயில்ல, காசு கையில் ஒன்றும் என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீயாக பாருங்கள், இல்லைன்னா எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டா. சரி அப்படின்னு எங்களை விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேராக வீட்டுக்கு வந்தோம். ஒரு மாத காலங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது. அங்கே லோக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அருமையான பாஸ்டருக்கு தெரியும், டாக்டர் ஜெயபிரகாஷ் அவங்க மூலமாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா தொடர்ந்து இருமல் வர ஆரம்பித்தது. இருமல் வந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த இருமல் வர என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாங்க முடியல இருமல். இந்த மாதிரி பேசவே முடியாது, 2 வார்த்தை பேசினா இருமல் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இப்போ மறுபடியும் போனோம், ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, லங்ஸில் எந்த விதம் பாதிப்பு இல்லை, பட் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு சளி வந்து கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க. சளி வந்து கட்டியாக இருக்குது, அதை கரைச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ இதுக்கு லோக்கல் டாக்டரில் மறுபடியும் கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மறுபடியும் கோயம்புத்தூர் போனோம். அப்போ அந்த கட்டி எப்படியாவது கரைக்கணும் அப்படின்ட்டாங்க. போய் பார்த்தோம், மறுபடியும் ஸ்கேனில் எடுக்க சொன்னாங்க. ஓகே, சளி வந்து உள்ள கட்டியத்தான் இருக்குது, ஆமாம், அதனால் இது மெடிசனாக சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. அதை மறுபடியும் வந்தோம். மறுபடியும் இருமல் நிற்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் ஜெபம் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறோம், ஆமீன், ஒரு பக்கம் இப்படி மெடிசன் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இருமல் நிற்கவே இல்லை. மறுபடியும் இன்னொரு சிலருடைய ஆலோசனையின்படி KMCH அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சோத்திரம், இது ஏதோ கட்டி மாதிரி தெரியுது, சளி கட்டி மாதிரி என்னமோ தெரியலையே அப்படிங்கிறான். சரி, அதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சிடி ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி ஆர்த்தோ அப்படின்னா இதில் நரம்பு வழியாக லிக்யூடு மருந்து வந்து உள்ளே போகும் பொழுது கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் சிடி ஸ்கேன் மறுபடியும் எடுக்கிறோம். அப்போ எடுத்து அவங்க பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ரிசல்ட்டு. அப்போ அடுத்த நாள் காலையில் வாங்க அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து சளி கட்டி மாதிரி தெரியல, இது வந்து ஒருவேளை இது வந்து கேன்சர் கட்டி மாதிரி தெரியுது அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஆமென். கட்டுவிரியம் கடிச்சு செத்தவன் பூமியில், கட்டுவிரியம் கடிச்சு செத்தவன் பொழைச்சவன் அதிகமாக இல்லை, செத்தவங்க தான் ஜாஸ்தி. அதிலிருந்து கொரோனாலிருந்து எதுக்கு இப்போ மாட்டிக்கிட்டான், கேன்சரில் மாட்டியாச்சு. அப்போது நான் நம்பிக்கையே இல்லை, அப்படிலாம் இருக்காது, நல்லா பாருங்கள். டாக்டர் பார்த்து கேட்குறாரு, ஸ்மோக்கு ஏதாவது உண்டா? நான் சொன்னேன், சின்ன வயசில் இந்த மாதிரி பழக்கம் இல்லை, நான் முழுசாக ரசிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, எப்போ என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் நாங்களும் அவர்கிட்ட சொல்கிறோம். இந்த டாக்டர் சொல்கிறாரு, அப்போ நாங்களாம் படிச்சுட்டு அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம், அதுக்கு தானே வந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. சரி, அவங்ககிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே தோத்துற விஷம் பட்டு கொரோனா வந்து, அல்லேலூயா, இதுக்கப்புறம் இதுமா ஆண்டவர் அப்படின்ட்டு ஜோமெண்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி, ரைட், ஓகே. சரி, இப்போ சரி என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இதை அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா பயாப்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னாரு. பயாப்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாரு. சரி, ரைட்டு, சரி பயாப்சி பண்ணிடலாம். சரி, அவங்க சொல்கிறாங்க பயாப்சி டெஸ்ட்டுக்கு மட்டும் 60,000 ரூபா. அதுக்கப்புறம் அதை கவனிங்க, பயாப்சி எடுக்கிறதுக்கு மட்டும் 60,000 ரூபா, அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு 40,000 ரூபா, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வந்துடும் அப்படின்னாங்க. அல்லேலூயா, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வந்துடும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் எங்களுக்கு அப்படிலாம் பணம் இல்லை, அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்குது, நிறைய பக்கம் போகுது. சோதரா, நான் அருமை தலைமை போதகர் சோதரா, இன்றைக்கு அவரை குறித்து சாட்சி சொல்லணும்னா, அருமையான எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். இன்றைக்கும் சோத்திரம் கேட்கும் போதெல்லாம், ஆமேன், தோதர் கேட்கும் போதெல்லாம் எனக்கு உதவி செய்கிற எனக்கு நல்ல ஒரு தகப்பன். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் டைட்டஸ் பாஸ்டருடைய அப்பா. அல்லேலூயா, ஆமேன். சரி, அது பெருசாக இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை போகும் பொழுது அப்போ 1,00,000 ரூபா ஆகிட்டாங்க. பணம் எங்கிட்ட உண்மையாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன செய்யறது, எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கே போங்க இங்கே போங்க தோத்துற அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ என் ஒய்ஃபுடைய அண்ணன் ஹரியானாவில் மிஷினரியாக இருக்கிறாரு. அவர் சொன்னார், ஏன்னா சிஎம்சி நீங்கள் போங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிற பாஸ்டர்ஸ், மற்ற பாஸ்டர்ஸ், எங்கள் பாஸ்டர்வங்கெல்லாம் சரி சிஎம்சி வெள்ளூர் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு தோத்துற அந்த நைட்டு கேன்சர்னு சொல்லிட்டோம் பாருங்க. எப்படி சொல்லிட்டாருன்னா, கேன்சராக இருக்கலான்னு சொல்லிட்டார், இருக்குன்னு சொல்லலை, இருக்கலான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு போய் படுத்த தூக்கம் வருமா? தூக்கம் ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. தோத்துறோம், படுக்கிறேன், பெறறேன், இப்படி படுறேன், தூக்கமே வரல. எந்திரிச்சு உக்காந்துட்டேன். ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏங்க படுங்க, எங்கே தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போ உண்மையாக ஒரு மரண பயம் அன்னைக்கு அன்றைக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. மரண பயம்னா செத்துப்போன்னு பயமெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. இதே திருப்பூரில் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பஸ்ஸு, என்ன பஸ் அப்படின்னா டிஎம்டி சேவூர் 9ஆம் நம்பர், அதில் கண்டக்டராக இருந்தவன் நான். எத்தனை பேர் தெரியல, டிஎம்டி 9ஆம் நம்பர் திருப்பூர் டு சேவூர் போகும், அதில் நான் கண்டக்டராக இருந்தேன். அதுலேருந்து தான் நான் ரசிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு இங்கே வேலை செஞ்சேன். எனக்கு திருப்பூரும் பல்லடம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானது. அல்லேலூயா. ஆமாம், சரி, கர்த்தர் நல்லது. அப்படி அதுலேருந்து தான் ரசிக்கப்பட்ட கர்த்தர் என்னை அழைத்தார். அப்போ ஒன்று சொன்னேன், ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. இனிமேல் ரசிக்கப்பட்ட உடனே நான் எடுத்த முடிவு, வாழ்ந்தாலும் இயேசு தான், செத்தாலும் யார் தான்? இயேசு தான் அப்படின்னு போயிட்டு. அதனால மரண பயமெல்லாம் எனக்கு இல்லை. மரண பயம்னா செத்துருவோம் அப்படிலாம் இல்லை. என்ன பயம் அப்படின்னு கேட்டால், எனக்கு முன்னாடி இருந்த 2 காரியம். ஒன்று எனது குடும்பம், 2வது கர்த்தர் கொடுத்த ஊழியம். 2 தான் எனக்கு மன நினைச்சு. என்னை பற்றி எனக்கு இன்னைக்கும் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஏன் தெரியும்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இங்கே கண்ணை முன்னா தோத்துறோம், பரலோகத்துக்கு அங்கே போய் பரலோகத்தை தான் கண்ணை திறப்பேன். எனக்கு நிச்சயம் இருக்குது. அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது, இன்னும் சத்தம் வரணுமே. அந்த நம்பிக்கை இருக்குதா? அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழ்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். அது எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன அப்படின்னா, ஏன்னா என்னுடைய மனைவி குறித்து பார்க்கும் பொழுது, அவங்க ஃபேமிலியில் யாருமே ரட்சிக்கப்படலை. என் மனைவியும் என்னுடைய மனைவியுடைய அண்ணனும் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். எனக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு பேக்ரவுண்டு கிடையாது. பேக்ரவுண்டும் இல்லை, ஃப்ரண்ட் ரவுண்டும் இல்லை, எந்த ரவுண்டுமே அவங்களுக்கு கிடையாது. அல்ல இயேசு, அதுக்கப்புறம் விட்டேன் நான். அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதுதான் எனக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஒரு ராஜ்யத்துக்கு வந்துடுவேன். ஆனால் அன்று பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பேக்ரவுண்ட் இல்லை. இதுதான் அந்த புலம்பல், அப்படியே நைட்டெல்லாம் அப்படியே வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன். இந்த பக்கம் திரும்பினா அவங்கெல்லாம் படுத்துருக்குறாங்க, நான் இப்படி திரும்பிட்டு திரும்பிட்டு நான் கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயாக விடு, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன். அங்கே அவங்க புறஜாதி வீடு,
சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே வேதனை அப்படியே அழுதுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அடுத்த நாள் காலையில் சிஎம்சி போகணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரண பயத்தோடு அந்த சிஎம்சி நாங்கள் போகிறோம். அப்போ சிஎம்சி போகும் பொழுது அங்கே டாக்டர்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னென்ன காரியங்கள் ஸ்கேனு, மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு சிடி ஆர்த்தோ அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு பயாப்சி எடுக்கிறாங்க. பயாப்சி அப்போ ஒரு முறை ஒரு பயாப்சி எடுத்தாங்க. அது வந்து லேப்ரோஸ்கோபி மூலமாக பயாப்சி எடுத்தாங்க. அப்போ அந்த பயாப்சியுடைய ரிசல்ட்டு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து வந்தது. அப்போ அதில் போய் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எல்லாம் ஃபுல்லாக மரண பயம்தான். அப்போ எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, லிக்யூடு வந்து கேன்சர் மாதிரி தெரியுது, உள்ளே இருக்கிற கட்டி கேன்சர் மாதிரி தெரியல அப்படின்ட்டான். அல்லையா மறுபடியும் இன்னொரு முறை பயாப்சி பண்ணன்ட்டான். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க நிலைமை. தோத்திரம் இருக்குதா இல்லையா அதையா சொல்லி நான் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர்னே கைவிட அது விசுவாசம் இருக்குது. ஆனால் இவனுக்கு பிரச்சனை பெரிய தொலை தாங்க முடியல. அல்லேலூயா. வேறு வழியில் நம்ம என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலே போய் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை சிடிகேட் பயாப்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஊசி வந்து நேராக உள்ள குத்தி எடுக்கிறது. நேராக அப்படியே முடிச்சு அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தால் தோத்திரம் எதுமோ லிக்யூட்லாம் போட்டாங்க. கொஞ்சம் வலி இல்லை, ஆனால் உள்ளே நல்லா குத்துறது, லங்ஸில் போய் நல்லா குத்துறதுலாம் தெரியுது. அப்புறம் எல்லாம் குத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. குட்டி எடுத்துகிட்டு இப்போ அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் ரிசல்ட்டுக்கு போகிறோம். என்ன ரிசல்ட்டு? எக்ஸாம் ரிசல்ட். என்ன ரிசல்ட் இது? எக்ஸாம் ரிசல்ட்டு. ஆமாம், அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் பண்ண ரிசல்ட் தான் வருது, எக்ஸாம் ரிசல்ட். இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு போகிறோம், அப்படியே தான் இருக்குது. அப்படி போய் பார்த்த ரிசல்ட் அப்படியே உட்காந்துட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜென்ரலில் போட்டதுனால அங்கே கொஞ்சம் கம்மி, விலை கம்மி. ப்ரைவேட் இருக்குது, ஜென்ரல் இருக்குது. இப்போ ஜென்ரலில் போட்டாலும் கொஞ்சம் ரேட்டு கம்மி அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். அப்போ அந்த டாக்டர் அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழெல்லாம் தெரியாது. நம்ம நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. அல்லேலூயா. தோத்துறேன். அவன் கேன்சர்னு சொல்கிறானா, நல்லா இருக்குதுன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் உட்காந்துருக்குறோம். அப்புறம் அப்படி தேடுறோம், யாராவது தமிழ் டாக்டர் போகிறான்னு தேடுறோம். நிலமை பாருங்க. அப்புறம் பார்த்துட்டு சோத்துறோம். நல்ல வேலை ஒரு தமிழ் டாக்டர் இருந்தார். அப்புறம் ஐயா இவர் என்னமோ சொல்கிறாரு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்போது பயாப்சி ரிசல்ட்டெலாம் வந்துருச்சு. கன்ஃபார்மாக கேன்சர் அப்படின்ட்டாங்க. கன்ஃபார்மாக கேன்சர்ட்டாங்க. சொன்ன உடனே இருந்த கொஞ்சம் அந்த நம்பிக்கை இருக்கும்ல, அது அப்படி எனக்கு என் மனைவிக்கு உடைந்து அப்படியே நொறுங்கிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேன்சர்னு சொல்லிட்டாங்களே. அது வரைக்கும் சோத்திரம் இருக்காது அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. சொன்னேனே அது அப்படியே 2 பேத்துக்கு நொறுங்கிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறேனே தெரியல. நான் அழுகிறேன், அவங்க என்ன பார்த்து அழுகிறாங்க, நான் அவங்கள பார்த்து அழுகிறேன். யாருமே கூட இல்லை, கர்த்தர் தான் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்கள், பக்கத்தை சொல்லுங்கள், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். சொல்லுங்கள், பக்கத்தை சொல்லுங்கள், அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரா, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நொறுங்கிட்டேன் அப்படின்னு நொறுங்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் சரி என்ன செய்யுது ஃபர்தர் என்ன, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்க சொல்கிறாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இதுக்குன்னு இருக்கிறாங்க. சொல்லுங்கள், அந்த ஸ்பெஷலிஸ்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உண்டு பண்ணதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்ட்டான். சரி, அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு தேடிட்டு அப்படியே போகிறோம். அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு போடணும். இப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு போடுறோம். போட்டுட்டு ஸ்தோத்திரம், நல்ல வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கேட்குறாங்க யாருக்குங்க அப்பாயின்மெண்ட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம், டாக்டருக்குங்க அப்படிங்கிறேன். எந்த டாக்டருக்கு தெரியல. போனால் தான் அனுபவருக்கு யாராவது இருந்தாலும் ஒன்றும் இல்லை. யாருக்குங்க போடணும்? நல்ல டாக்டராக போடுங்க. என்ன டாக்டர் போடுங்க? நல்ல டாக்டராக போடுங்க. உள்ளே இருக்கிற அம்மா நல்ல வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா நல்ல டாக்டராக போட்டுச்சு. அல்லேலூயா. அதையும் கர்த்தர் பார்த்து தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியாது, அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் அதுலேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, ரொம்ப சீனியராக. நமக்கு தெரியுமா? ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்புறம் போட்டு கொடுத்துட்டாங்க. தோத்திரம். மிஞ்சி போனால் நம்ம 200 ரூபா, இங்கெல்லாம் எவ்வளோ வாங்குறான்னு தெரியல, 200-250 ரூபா வாங்குவாங்க. மிஞ்சி போனால் 500 ரூபா. அங்கே அப்படிலாம் கிடையாது. தோத்திரம் 800 ரூபா 850 ரூபா. ஒரு முறை டாக்டர் பண்ண எவ்வளோ வேணும்? 800 ரூபா 850 ரூபா டாக்டர்.
அதை பார்த்து அதுதான் சொல்லுவாங்க, இந்த வியாதியெல்லாம் இந்த ஏழைகளுக்கு நடுத்தலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பணக்கார வியாதின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பணக்கார வியாதி. பெரும் வியாதிக்கே பிரித்து வச்சுருக்காங்க, பணக்கார வியாதி, ஏழை வியாதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது வரக்கூடாதோ இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்டரை போய் பார்க்குறோம். அப்போது டாக்டரை போய் பார்க்குறோம். அவர் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். மற்ற நம்ம டாக்டர்னு என்ன சொல்லுவார், வாங்க உட்காருங்க அப்படிலாம் சொல்லுவார். அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. பார்ப்பாங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து சீனியர். அவங்க யார், சீனியர். அல்லேலூயா. நம்ம இருக்கிறதே உடஞ்சி நொந்து நூலாக போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு ஆறுதலாக, தோற்று நல்லா இருக்கு, சரிப்பா உட்காருப்பா, அதெல்லாம் சொல்ல அவங்க. அல்லேலூயா. அவர் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாரு. வாப்பா சோத்து, நாங்கள் சொல்கிறோம் ஐயா, நாங்கள் ஊழியம் பண்ணுறையா, கிராமத்தில் ஊழியம் பண்ணுறையா. தோத்துற மனைவி எல்லாம் அப்படியே பார்த்து சொல்கிறோம், எங்களால் ஒன்றும் முடியாது ஐயா, எதையாவது செய்யுங்க, எதையாவது செய்யுங்க அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போது எப்படியாவது உயிரை காப்பாற்றிருங்க அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு நீ உட்கார், ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய, உட்கார். அங்கே அழுகிறோம், அங்கே டாக்டர்கிட்ட அழுகிறோம், ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படிலாம் சொல்கிறோம். அந்த டாக்டர் பார்த்துட்டு உட்கார், ஃபஸ்ட்டு உட்கார் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு, உடம்பெல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் செக் பண்ணி தொட்டெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உட்காருப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். சரி ரைட்டு பார்த்தோம். பார்த்துட்டு இது எந்த ஸ்டேஜு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை டாக்டர். பார்த்துட்டு சொல்கிறாரு, லங்ஸில் வந்து வெளியே லங்ஸுக்கு வெளியேன்னா இந்த மெயின் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டில் போய் படத்தில் பாருங்கண்ணே, சரியா. அந்த லங்ஸில் பார்த்தா வெளியே இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் சைஸ் கட்டி இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு, டியூப்பில் மட்டும் 3 கட்டி இருக்குது. டியூப்பில் அவர் பயந்துட்டார், டாக்டரே பயந்துட்டார் நம்மளை பார்த்து. டியூப்லேயே 3 கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார். அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு வந்து எதுவுமே வேலை செய்யாதுப்பா, எதுவுமே வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு ஹீமோம்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்ப நிலைகளுக்கு இந்த ஹீமோலாம் கேட்கும். நமக்கு ஹீமோவும் என்ன செய்யலை, ஹீமோவும் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ரேடியேஷன் சொல்லுவாங்க. ரேடியேஷனும் என்ன செய்யாது, உனக்கு கேட்காது. அப்போ சொன்ன எது தான் கேட்கும் அப்படின்னு நமக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதான். வெளியெல்லாம் பேச முடியாது, நமக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதான். அல்லேலூயா, தோத்திரம். அப்புறம் என்னதான் டாக்டர் பண்ணுறது, அது சொல்கிறாரு, உனக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் போய் ரெடி பண்ணிக்க. யாருக்கு ஆண்டு சொன்னார், எஸ்ஐகே ராஜாக்கு சொன்னது போல் சொன்னார், எல்லாம் ரெடி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் அங்கே இன்னொருத்தர் அங்கே இருக்கிறார், சீனியர் இன்னொரு நம்ம பாஸ்னா சுந்தராஜ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருடைய மகன் அங்கே இருக்கிறார். அவரை போய் பார்த்தா கிறிஸ்தவர்கள் பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்கப்பா, கிறிஸ்தவங்க ஒருத்தருக்கு நம்ம பார்த்து என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்லாயிரும். அப்படித்தான் அந்த மனுஷனை போய் பார்க்குறோம், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் போகிறோம். அவரு சொல்லிட்டாரு, பாஸ்டர் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த சிஎம்சி வந்து ஓப்பனாக சொல்லிடும். மற்ற இந்த இடம்லாம் இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பேஷண்ட்டை சொல்ல மாட்டாங்க, அவங்க கூட வரணும் மட்டும். இந்த மாதிரி வியாதி இருக்குது. சிஎம்சி பொறுத்தளவு நேருக்கு நேராக பேசிடுவாங்க. சொல்ல, பேஷண்ட் யாரு, நான் தான் பேஷண்ட், உட்கார், தோத்துரு, உனக்கு கேன்சர் தெரியுமா, நல்லா தெரியும், அல்லேலூயா, இப்படி தான் சொல்லிடுவாங்க. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் தோத்துரும், 95% இந்த லங்கில் கேன்சர் வந்து பொழைச்சவன் தாமே தோத்துரும் கிடையவே கிடையாது, 95% செத்து தான் போயிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் தாவீதை போல உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீதை போல எப்படி இருக்கு, நேருக்கு நேராக பேசுனா. நானும் மனுஷன் தானே, ஆமாவா இல்லையா, இங்கே மனிதர்லாம் உட்காந்துருக்கிறீங்க பாரு, அல்லேலூயா. ஆமாம், நானும் மனுஷன் தானே, அல்லேலூயா, தோத்திரம். அப்போ நேருக்கு நேராக பேசுகிறாரு. இருந்தால் கொஞ்சம் நம்பிக்கை அதுவும் போச்சா, சோத்ரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. சரி ரைட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். அப்புறம் மறுபடியும் டாக்டர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்று தம்பி அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஒன்றுன்னு சொன்னார் பாருங்க, போன உயிர் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றுன்னு சொன்னார், சொல்லுங்கள் ஒன்று, சரி அந்த ஒன்று தான் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, டேப்லெட் இருக்குது. என்ன இருக்குது,
டேப்லெட் இருக்குது, அதை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற. என்ன செய்யலாம்? நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? அந்த டேப்லெட் சாப்பிட்டா உயிர் பிழைச்சிருமா டாக்டர்? டேப்லெட் சாப்பிட்டா உயிர் பிழைச்சிருவோமா அப்படின்னு நான் டாக்டர் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இல்லை? அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற டாக்டர். சரி என்னதான் சொல்லுங்க அப்படிங்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோத்திரம், உங்கள் லக்கு. சோத்திரம், ஆண்டர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சால் தான் உண்டு. உங்கள் லக்கு அது ஏன்னா நீங்கள் ஃபோர்த்து ஸ்டேஜ், அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் எப்போ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கேட்குமா கேட்கலாம் தெரியாது. சரி, நான் என்ன நினச்சேன்னா, சோத்திரம், ஒரு டேப்லெட் நம்ம எவ்வளோ வாழ்நாள் எவ்வளோ சாப்பிட்ருப்போம் ஒரு டேப்லெட் விலைக்கு வாங்கி. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த கேன்சர் வராதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு கூட ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டதில்லை. 20 ரூபா ஒரு டேப்லெட் விலை, 20 ரூபா 30 ரூபா இருக்கும். சோத்திரம், நான் நினச்சேன் 100 ரூபா வந்துடுமா. சோத்திரம், சரி எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு டாக்டரை பார்த்து கேட்குறேன். அவர் சொல்கிறாரு இந்த டேப்லெட் நீ வாங்க முடியாதுன்ட்டார். டேப்லெட்டு கொஞ்சம் வந்தது மறுபடியும் இந்த ஹார்ட் பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிட்டுருக்கு அந்த லைன் பார்த்துருக்கீங்களா? அது திடீர்னு திடீர்னு அது மாதிரி ஏறி இறங்குது, ஏறி இறங்குது. சோதரர், சரி என்ன சார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா வந்து 8 லட்சம் ரூபா வரும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். இருந்த கொஞ்சம் நம்பிக்கை அதுவும் போச்சு. 7 லட்சம் ரூபாய் எங்கே போகிறது வருஷத்துக்கு? அல்லேலூயா. ஏன்னா இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்குது. குழந்தைங்களுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல. அப்போல்லாம் தோத்திரம் எல்லாம் ஜபத்தை தான் ஓடும். தோத்திரம் ஃபீஸ் கட்டாமல் போய் நிற்போம், நமக்கு மட்டும் கொடுத்துருவாங்க ஸ்கூலில். அது வந்து தேவ கிருபை. வரையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. இவர் 7 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபா வாங்குறாரு. நான் என்ன சரி நான் போயிட்டு வரட்டுங்களா அப்படின்ட்டு நான் போயிட்டு வரட்டும். அப்படி என்ன செய்கிறது? வாய்ப்பே இல்லையே. அப்புறம் சரி அப்படின்ட்டு இதுதான் டாக்டர் உட்காந்துருக்குறாரு, அதுதான் கேட்டு. அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு திடீர்னு ஒரு லைட்டு பல்ப் எரியுற மாதிரி ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு. என்ன பல்ப் தெரியுமா? என்ன ஸ்டேஜ் எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணாவே தோத்துருவாங்க. நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு உடனே என்ன ஸ்டேஜ் உங்களுக்கு? நமக்கு என்ன சரி, நம்ம ஏற்கனவே ஸ்டேஜ் இது நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் பழிபீடு தான் தெரியும், இதுதான் ஸ்டேஜ்னு தெரியும், வேறு எந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஸ்டேஜும் தெரியாது. என்ன ஸ்டேஜ் சிலர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக தான் இருக்கும், ஆரம்ப நிலை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சோத்திரம், அந்த அங்கே போன பல்ப் எரிஞ்சிச்சா திரும்பி டாக்டர்கிட்ட வந்துட்டேன். அவர் அனுப்பிவிட்டுட்டார், போயா அப்படின்னு அனுப்பிவிட்டுட்டார். அல்லேலூயா. திரும்பி வந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் அந்த ஸ்டேஜ் என்ன டாக்டர் அப்படிங்கிற. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார், வருத்தப்பட்டு சொன்னார், ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ். இருந்து கொஞ்சம் நஞ்சமும் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே போச்சு. அல்லேலூயா. அது ரொம்ப வேதனையோடு. இப்போ நான் தைரியத்தோடு பேசுகிறேன். அப்புறம் ரொம்ப வேதனை. அப்படியே போகும்பொழுது 2 வீலரு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டர் போகணும். ஒரு அங்கே அதுக்குன்னு கத்தர் ஆட்களையெல்லாம் கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரர் மேலே எங்களுக்கு வீட்டை கொடுத்தாரு. இந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்குங்க பாஸ்டர், நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாலும் இங்கே இருந்து நல்ல ஏசி ரூம், வெள்ளூரில் நல்ல ஏசி ரூம்லாம் கொடுத்து எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டு நல்ல. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிக்குன்னு, நீங்கள் தொப்பியில் டிக்குன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நைக்கா டிக்குன்னு சொல்லி இப்படி டிக்கு போட்டிருக்கோம். அந்த ஓனருடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவர் அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிறார். கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணி அவர் என்ன செய்வார்னா கரெக்டாக சாயந்தரம் ஆச்சுன்னா டீயும் போண்டாவும் மேலே எடுத்துகிட்டு வந்துடுவார் மேலே. பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர். அல்லேலூயா. அப்படியெல்லாம் கத்தர் நடத்தினார். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கரெக்டாக சொல்ல விரும்புகிறேன். அவன் என்னென்னா அப்போ முன்னாடி அவங்க நாட்டு தங்கி இருக்கிறோம், டாக்டர் அடுத்த நாள் போய் பார்க்கணும், இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் தைரியமாக போய்ட்டு உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் போயிட்டு வாங்க. மதியம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. இங்கே வந்து நம்ம சில்லி சிக்கன்மா, அங்கே வந்து சிக்கன் பக்கோடா எல்லாம் இருக்குது. மதியம் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. சரி நாங்களும் சந்தோஷமாக டாக்டர் தான் இந்த டாக்டர் பார்க்க போகிறோம். சரியா, கேன்சர்னு தெரியாததுக்கு முன்னாடி இந்த டாக்டரை பார்க்க போகிறோம், இந்த நிலையெல்லாம் தெரியாமல் பார்க்க போகிறோம். அப்போ மதியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அந்த வண்டி எப்படி ஓட்டணுன்னு தெரில, ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம்.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, பிரியாணி எல்லாமே முன்னாடி இருக்குது, சாப்பிடுறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, வேதனை தான் இருக்குது. அப்போ எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டோம், எல்லாம் கம்பல் பண்ணி சாப்பிடுங்கிறாங்க. நம்ம சாப்பிடலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையோடு கூட ஆமென் தோத்துறோம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போது ஆண்டவர் இதுக்கு முன்பாகவே இந்த ஹாஸ்பிட்டல் போவதுக்கெல்லாம் முன்பாகவே கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் வாட்சம் பார்த்தீங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஆமென். வாசிங்க 2 கொரிந்தியர் 10 வசனத்தை வாசிங்க. 10 வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் எப்போ கொடுத்தாரு தெரியுங்களா? எப்போ நாங்கள் வீட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணுமோ அன்னைக்கு இரவு ஆண்டவர் எங்கள் ஒய்ஃப்கிட்ட ஆண்டவர் பேசினார். இந்த வசனத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. ஆமென். தைரியமாக போ. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? தோத்துறோம். அக்கினிக்குள்ளே போனாலும் தட்டி அனுப்புவார். நம்ம ஆண்டவர் எப்படி அனுப்புவார்? தட்டி தைரியமாக போ, அக்கினிக்குள்ளே போ. ஏன் ஆண்டவர் அக்கினிக்குள் போகாமல் எங்களை காப்பாற்றக்கூடாதா? நீ போ, அப்போ தான் உனக்கு தெரியும். அல்ல நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பக்கத்தில் போய் சொல்லுங்க பார்க்கலாம். அக்னிக்குள்ளே போனாலும் எப்படி அனுப்புவார்? நம்மளை தைரியமாக தட்டி கொடுத்து அனுப்புவார். அப்படித்தான் எங்களை தட்டி கொடுத்து என்ன செஞ்சாரு? அனுப்பிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ வீட்டுக்கு வந்து இந்த வசனத்தை பிடிச்சே ஜெபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரரு இதெல்லாம் கேட்டு அந்த 1 மாத காலங்களை எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நீங்களும் ஜெபிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஜெபத்தினால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் வெளிநாட்டிலிருந்து உங்கள் ஃபோட்டோவோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துச்சு பாஸ்டர்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய தேசம் முழுவதும் வெளிநாடு முழுவதும் ஆமென் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நடந்துட்டு விளைவை நான் சொல்கிறேன் பாருங்க. அல்லேலூயா, தோத்தர். இப்போ என்ன அப்படின்னா, இப்படி அங்கே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னொரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொன்னாரா, இந்த வசனத்தை டெய்லி அறிக்கை செய்ய சொல்லு. எந்திரிச்சா படுத்தா உக்காந்தா நடந்தா இந்த வசனத்தையே சொல்லுன்னு சொன்னாரா. அல்லேலூயா. தப்புவித்தார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. மரணம் வரும் என்று எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. நான் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிடிச்சுக்கிட்டோம். வசனம் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியுங்களா? டேப்லெட் வாங்க காசு இல்லை. என்னல காசு இல்லை. அல்லேலூயா, ஆமென். பேதுரு யோவானும் போனாங்க. எங்கே போனாங்க? சோத்திரம், பரவாயில்ல. அப்போ ஒருத்தர் வந்தான், கேட்குறான், பிச்சை போடுங்க. பேதுரு யோவானை பார்க்குறார், யோவானை பேதுரு பார்க்குறாரு. என்ன இல்லை? காசு இல்லை சொல்கிறாரு. எங்கிட்ட காசு இல்லை, ஆனால் எங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே நிலைமை தான். காசு இல்லை. ஹல்லேலூயா, தோத்திரம். காசு இல்லை, தோத்திரம். என்ன செய்யறது? சரி, ரைட், ஓகே, ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் போடுவோம். நான் உண்மையாக சொல்ல, வந்த உடனே தோத்திரம் என்ன பண்ண தெரியுங்களா? ஃபாஸ்டிங் எடுத்தாச்சு. எங்கள் பாஸ்டர் அம்மாவா அழுறாங்க, தயவு செய்து சாப்பிடுங்க, தோத்துறோம். அப்புறம் எங்கள் பெரிய பாஸ்டர், எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் டைட்டஸ் பாஸ்டர் அப்பாவை போய் பார்க்க போனோம். போய் எப்படி பார்த்துட்டு பேசிட்டு இப்படி வந்தோம். அப்போது எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. தயவுசெய்து சாப்பிட சொல்லுங்கள், சாப்பிட மாட்டேங்கிறார். நான் சொன்னேன், நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு ஒரு வார்த்தை வருகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும், தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி அழுது ஏன்னு கேட்கல. நல்லா கவனிங்க. ஒரு சிலலாம் கேன்சரில் செத்து போயிருக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் ஏன்னு கேட்டு மரித்து போயிருக்கலாம். இது வரைக்கும் ஏன் இதை அனுமதிச்சு நான் கேட்கல. இதிலிருந்து நான் எப்படி விடுதலையாக வேண்டும் என்று தான் நான் கேட்டேன். அல்லேலூயா. ஏன்னு கேட்கவே இல்லை.
போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆமென், தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரினோடு கூட இருக்கிறீர், கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த தைரியத்தோடு ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் உபவாசம் பண்ணுவேன். ஐயோ தோத்துறோம். அதுக்கப்புறம் என்ன அற்புதம் நடந்துச்சு தெரியுங்களா? அந்த டாக்டரு அங்கேருந்து ஃபோன் வருது. என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு அனுப்புனாங்க. ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஆமீன் தோத்துறோம், எந்த நமக்கு அந்த மாத்திரை கிடைக்கலையோ, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருந்துச்சு மாத்திரை கிடைக்கிறதுக்கு, இந்த காரியங்கள்லாம் சரிங்களா. ஆனால் அந்த டேப்லெட்டை ஆண்டவர் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஆண்டவர் அந்த டேப்லெட்டை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் இன்று வரைக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டு என்னை கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் இந்த டேப்லெட். ஃபைசர் அப்படின்னு நிறுவனம் இதை தயாரிக்கிறது. காலையில் இந்த டேப்லெட்டுடைய விலை 1500 ரூபா. ஒரு டேப்லெட்டுடைய விலை எவ்வளவு? 1500 ரூபா. நைட்டாக காலையில் ஒரு 1500, நைட்டு ஒரு 1500. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த டேப்லெட்டு டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்போ நான் பார்த்த சீனியர் டாக்டர் இப்போ போயிட்டார், வேறு டாக்டர். அவர் சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு மட்டும் எப்படிப்பா? இது நம்ம அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கம்பெனிக்கே நம்ம ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பி அவர் எழுதி கொடுத்தாரா, இவருக்கு நீங்கள் தோத்துறோம், நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் சொல்லி அவன் அனுப்பியிருக்காரு. எனக்கு இப்போ தான் தெரியுது, இன்றைக்கு இந்த மாத்திரை இலவசமாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சந்தேகம்னு சொன்னால், இது என்ன டேப்லெட்டு? கிரிட்னோ கேப்சல்னு சொல்லிட்டு இருக்கு, சரியா? இதை நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். 1,25,000 ரூபா வரும். 60 மாத்திரை எவ்வளவு? 20,000 இல்லை, 1,20,000 ரூபாய் நம்ம கிட்ட வருது. அல்லேலூயா. ஆனால் இது இப்போ நமக்கு எப்படி வருது சொல்லுங்க? உங்களுக்கு இலவசம் வந்தால் எங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு நல்லா சந்தோஷம் வந்தா சொல்லு. அல்லேலூயா. சரி, இந்த டேப்லெட் வந்துருச்சு. அப்போ டேப்லெட் கிடச்சிருச்சு. டேப்லெட் கிடைச்ச உடனே டாக்டர் சொன்னார்ல, என்ன செய்யணும், இது வேலை செய்யாது அப்படின்னார். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னார். 1 மாத காலம் நான் ஜோம் பண்ணோம். அப்புறம் அந்த டேப்லெட்டை எடுத்தோம். முதன்னு டேப்லெட் வந்த உடனே எனது ஆவிக்குரிய தகப்பன் தலைமை போகிற அவர்கிட்ட தான் கொடுத்து ஜோம் பண்ண. ஐயா ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜோம் பண்ணி கொடுத்தாரு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த டேப்லெட் எடுத்து தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமென், தோத்துறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் 6 மாதம் போராட்டம். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். என் மனைவி அப்படி அழுதுட்டாலாம். லிஃப்டில் முழங்கால் போட்டாலாம். ஆண்டவரே, இனி தாங்க முடியாது, ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு லிஃப்டில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணா. அதெல்லாம் சொல்லுவா, சிலது சொல்ல மாட்டா, சிலது சொல்லுவா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் போய் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுறோம். அழுதுட்டா. 6 மாத போராட்டம். சாதாரண போராட்டம் இல்லை, சாதாரண யாருமே கூட இல்லை. எல்லாரும் நம்ம ஊழியர்கள் மற்றவங்க தான் கூட இருந்தாங்களே ஒழிய. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய சாட்சி இருக்குது. இன்ற வரைக்கும் சொல்கிறேன், காணிக்க பெட்டியில் வந்த காசை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இதுவரைக்கும் எடுக்கல. திடீர்னு ஒரு ஃபோன், யாருன்னு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணும், பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறேன். அடுத்த நாள் எங்கே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், 5,000 ரூபா அனுப்பிச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற காரியங்கள், போராட்டங்கள் பெருசு. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது 20,000 to 30,000 ரூபா செலவாகும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் என் வீட்டுக்கு போயிட்டு வரும் பொழுதெல்லாம் சர்ச்சை பார்ப்பேன், பலிபீடத்தை பார்ப்பேன், செவரெல்லாம் தொட்டு பார்ப்பேன். என் ஊரை நல்லா கண்ணை முடிச்சு பார்ப்பேன். ஏன் தெரியுமா? போயிட்டு உயிரோட திரும்ப வருமானு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட 2021 ஆண்டு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. திரும்பவுமா அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. ஒவ்வொரு முறையும் வீட்டையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு சில நேரத்தில் பிள்ளைகளை பார்க்காமே போயிடுவேன். ஏன்னா அடுத்த முறை பார்ப்போம்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். போயிட்டு வந்தோம். பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டேப்லெட் கிடச்சிருச்சு கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வேலை செய்யணுமே, இது வேலை செய்யணுமே. ஜெபம் பண்ணோம். 1 மாத காலம் ஜெபம் பண்ணோம். உபாசம் பண்ணி ஜெபித்தோம். நானும் ஜெபிக்கிறேன், ஒய்ஃபும் ஜெபிக்கிறாங்க. உபாசம் பண்ணி ஜெபித்தோம். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை, இந்த 1 மாத காலத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தை மாத்திரமில்லை, அடுத்து ஒரு வார்த்தை கொடுக்குறார். வாசிங்க, யோவான்ல சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாராவது? இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா. இந்த பஸ் சொன்ன பார்த்தீங்களா, பஸ். இந்த பஸ்ஸில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நான் ரட்சிக்கப்பட்டதே இந்த பஸ்ஸில் தான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்களும் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்படி தான் இருந்தது வாழ்க்கை. சரி, ஓகே, நேரம் இல்லை. இந்த பஸ்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது, அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் வந்து பேக்கெட் பைபிள் இருக்கும், சின்ன பைபிள் இருக்கும். எத்தனை பேர் தெரியல. புதிய ஏற்பாடும் அதில் வந்து சங்கீதமும் இருக்கும், நீதிமொழிகள் இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, அந்த இப்போ ஜோப்லேயே வச்சுக்குவேன். வச்சுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கிடைச்சா போதும் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னும் 10 நிமிஷம் கிடைச்சா போதும் பைபிள். இப்படி புதிய ஏற்பாடை பல முறை கணக்கே இல்லை, பல முறை நான் வாசித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நிறைய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு பேசாத இந்த வார்த்தை, நான் இதே பலிபீடத்தில் உட்காந்து சேர் போட்டு உட்காந்து கதறி அழும்போது ஆண்டவர் அப்படியே எனக்கு விஷனை கொடுக்கிறாரு. லாசரை காமிக்கிறாரு. லாசரை காமிச்ச உடனே இந்த வசனத்தை எனக்கு காமிக்கிறாரு. என்ன தெரியுமா? ஆமென். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாய் இருக்குன்னு சொன்னாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஐயோ, அது வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? அதுவரை என்னை ஆட்கொண்டிருந்த மரண பயம், இந்த வசனத்துடைய வெளிப்பாடு வந்த உடனே அந்த மரண பயத்தை தூக்கி எறிந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் அந்த மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. சொன்ன இயேசு அதை கேட்ட பொழுது, யாருமே கேட்கல. கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நிலைமை என்னன்னா அதுதான் நிலைமை. ஒன்றும் செய்ய முடியாது. அருமையா பாச சொன்னாங்க. கேட்டீங்களே, தோத்துடும். ஒரு அருமையான தேடி ஊழிக்காரர் அவங்க சொல்லியிருக்காங்க, பாச முடியாது, வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கட்டத்தில் தான் நான் போய் கொண்டு வந்தேன். இந்த வார்த்தை வந்தது பாருங்க. ஐயோ, ஸ்தோத்திரம். இயேசு அதை கேட்டார். நான் சொல்ற கட்டு இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்க பேசுறத ஒருவேளை மனுஷன் கேட்காம இருக்கலாம், ஓனர் கேட்காம இருக்கலாம், ஆமென், கூட வேலை செய்யற ஆட்கள் கேட்காம இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் கேட்காம இருக்கலாம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க கணவன் கூட உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், மனைவி கேட்காம இருக்கலாம், பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க பேசும்போது இயேசு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசுவை கேட்ட பொழுது, ஆமென். ஐயோ, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அது வரைக்கும் கண்ணீர் வடிச்சவன நான் தான் சொன்ன பலமுறை இந்த எத்தனையோ முறை இதை கடந்து 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 தான் போயிருக்கிறேன். இந்த வசனத்தை வெளிப்பாடுன்னு ஒன்று வந்துச்சு பாருங்க. அன்னைக்கு வந்த வெளிப்பாடு தான் சொன்னாரு, தேவனுடைய நாம். ஐயோ, அதுக்கு அளவில்லா சந்தோஷம், அளவில்லாத அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. சொன்னார், இந்த வியாதி என்ன செய்யாது, மரணத்துக்கு எதுவாக இருக்காது. அல்லேலூயா. அப்புறம் அம்மேன் தோதுரா காலரை தூக்கி விட்டாச்சு. காலர் மீசை பிள்ளைன்னு இப்போ மீசை முறுக்கி காலரை தூக்கி, அல்லேலூயா, இனி வா பார்த்துக்கலாம், அல்லேலூயா, தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். அடுத்து தான் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்புறம் மரமெல்லாம் போயிடுச்சு, தைரியமாக போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் எப்படி பார்க்குறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வேறு ஒன்றுமே சொல்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறாரு. எக்ஸ்ரே எடுத்துட்டு
தோத்துரு. நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். அவரு என்னை விட அவர் சந்தோஷப்படுறாரு. என்னன்னே தெரியல. வேகமா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது வேகமா எழுதுறாரு. எழுதுறாரு, பேடா வாங்கி வேகமா எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொல்றாரு, தோத்துரும் தம்பி, இந்த மாத்திரை உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுப்பா. அல்லேலூயா. வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுனாரு பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அல்லேலூயா, அவரு நம்ம ஒரு பேஷண்ட்டு, அவர் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை பார்த்துருப்பாரு. சொன்னாரு, ஆமென், வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுனாரு பாருங்க. அல்லேலூயா. நமக்கு அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் எங்கிருந்து வந்துருச்சு சொல்லுங்க? பரத்திருந்து ரிசல்ட் வந்துருச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களுக்கும் பரத்திருந்து ரிசல்ட் வரும். நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறது இல்ல, ரிசல்ட்டுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறது இல்ல. தோத்திரம், திருப்பூர் ரொம்ப பிஸியான ஊரு தெரியும். அல்லேலூயா. தோத்திரம், வேலை வேலை ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை செய்யுங்க. தேவனுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? தேவனுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? தேவனோட சந்திப்பு இருக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அருமையா டைட்டஸ் பாஸ்டர் தோத்திரம் பெரிய ப்ரோக்ராம் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமை போதகர். ஊழியத்துக்குள்ள கத்தர் கொண்டு வரலன்னா இதையெல்லாம் பரலோகம் இழந்திருக்கும் என்று சொல்லி இதை பார்த்து நான் படித்தேன். பரலோகம் இழந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ டாக்டர்கிட்ட போனேன்னா தோத்துரும் எல்லாம் சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு கத்திற்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மெடிசன் எடுக்க கத்திற்கு ஸ்தோத்திரம். அது இன்னொன்று, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுவும் பாஸ்டர், ஆமாம், 6 மாத காலங்கள் ஆமாம் நாக்கில் நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, தண்ணி டேஸ்ட்டு கூட தெரியாது. கிட்டத்தட்ட மாத்திரை எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட அப்படியே உடம்பு ஃபுல்லாக காய்ச்சல் மாதிரியே இருக்கும். அப்படி அனலாக இருக்கும். காய்ச்சல் உடம்பு பார்த்துருக்கீங்களா? அனலாக இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் தெரியாது. என் மனைவி நல்லா சமைப்பாங்க, நல்லா சமைச்சு வச்சு போடுவாங்க. நான் சொன்னேன், எதை வாயில் வச்சு நல்லா இல்லை போ, நல்லா இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சமைச்சு போகிறவங்க யாருக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு போயிடும். ஏன் தோத்துற எதையா சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. சாப்பிடுங்க, டேஸ்ட் தெரிஞ்சா தானே சாப்பிட்றதுக்கு. டேஸ்டே தெரியாது 6 மாத காலம். ஐயோ ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இதில் போய் சிக்கி அப்புறம் ஜோமன், ஆண்டவரே இந்த சைட் எஃபெக்ட்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. கத்தரை எடுத்து போட்டார். 6 மாதத்துக்கு அப்புறம் டேஸ்ட் தெரிஞ்சிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்றை விடுறதில்லை. அல்லேலூயா. ஒன்றை விடுறதில்லை, எல்லாம் சாப்பிட்றேன். அல்லேலூயா. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கடந்து போய் ஒரு முறை டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் போகும் பொழுது பக்கத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, போன முறை கூட போன வாரம் போயிட்டு வந்தேன். 2 தமிழின்ஸு, இன்னொரு நார்த் இண்டியன்ஸ் உக்காண்டிருந்தான். நான் சும்மா இருக்கிறதுல இல்லை. ஆமேன் தோத்துறோம். போகிறவங்களாம் பிடிச்சி இழுத்துறது, வா உட்கார், உனக்கு என்ன பிரச்சனை? கேன்சர். அப்படியா? நான் உடனே நம்ம ஸ்டேஜ் கேட்டுருவோம்ல, என்ன ஸ்டேஜ் சொல்கிறாங்க. நமக்கு தான் ஸ்டேஜ் பழக்கம். என்ன ஸ்டேஜ், நிலைகள் நிலைகள் என்னன்னு கண்டுபிடிச்சி உட்காரு. அல்லேலூயா. சரி, டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே நான் சொல்லுவேன், பார், நான் 4வது ஸ்டேஜில் இங்கே வந்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அது காரணம் யாரு தெரியுமா? இயேசு. அல்லேலூயா. அவன் சிரிக்கவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். நான் பிடிச்சிருவேன், கையை பிடிச்சி உட்காரு. டோக்கனை பார்க்கல, ஃபஸ்ட்டு உட்காரியா, ஃபஸ்ட்டு உனக்கு ஆண்டு சுகம் கொடுப்பார், உட்கார். அப்போ சிலருக்கெல்லாம் ஜோம் பண்ணி விட்டுருக்குறேன். ஒரு முறை என்ன ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துட்டாங்க, ரெண்டு நீக்ரோ வந்துட்டாங்க. அந்த அம்மா அப்படியே வந்து நிற்கிது. உனக்கு என்னம்மா அப்படின்னா, ஆண்டு சில போன முறை கத்தர் சில பேசினார். ஆண்டர் இவன்கிட்ட பேச அப்படின்னார். அவன் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன். நான் கேட்குறேன், ஒருவேளை நான் ஏசுன்னா அவன் அப்படியே சிரிச்சுட்டே நான் பார்த்துட்டே தான் இருந்தான். நான் என் ஆவியில் உணருது என்ன தெரியுமா, அவனுக்கு இயேசு பிடிக்காது போல தெரியுது. இப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் எங்கே உட்காந்துருக்குற? கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்குற. இங்கே நீ இயேசுவை கேட்டுத்தாகணும். கேளு இயேசுவை. அல்லேலூயா. சொன்ன இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாரு. இயேசுவை நம்பு. என் சாட்சியெலாம் சொன்னேன். நீக்குற அம்மா வந்துச்சு. உட்காரு, உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இது லங்ஸில் தான் கேன்சர். நான் சொன்னேன், நான் 4th ஸ்டேஜ். இது ராஜு டைட்டஸ், அவர் டாக்டர் பேர்லாம் தெரியும். ராஜு டைட்டஸ் சாக்கோ, சீனியர் டாக்டரே நான் பார்த்துட்டேன். இயேசுனால தான் நல்லா இருக்கிறேன். இயேசுவை நீயும் நம்பு. இயேசுவை பக்கத்தில் சொல்லுங்கம்மா, இயேசுவை நீயும் நம்பு. அப்போ ஏங்க நம்பித்தாங்க இங்கே உள்ள உட்காந்துருக்குறோம். நான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை வேறு, இந்த நம்பிக்கை வேறு.
அல்லேலூயா. இயேசுவை நம்பு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியெல்லாம், ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, அவன் என் நாமம் என்ன செய்யுமா, மகிமைப்படுன்னு சொன்னார். அல்லேலூயா. அதன்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியில் ஒரு காரியங்களை நார்த் இந்தியன் அவங்க போய் பார்த்தேன். பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள விசாரித்து அவங்க சொன்னாங்க, பாருங்கள், ஐயோ ரொம்ப கொடுமைங்க, தயவுசெய்து நீங்கள் தனிஜபங்களை ஜெபம் பண்ணுறங்க. நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்படி இவ்வளோதான் இருக்கும், அப்படியே மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கும் பாருங்க. ஐயோ, இப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையாக இருக்கும், அழுகையாக வரும். அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உதவி செய். அப்போ சொல்லுவார், உன்னை எதுக்கு உனக்கு சுகமாக்குனே, இதுக்கு தானே, போ அங்கே போய் சொல்லு. சரி ஆண்டவரே. இந்த பக்கத்தில் அங்கே புதிய ஏற்பாடு வச்சுருக்காங்க, அவங்களே வச்சுருக்காங்க புதிய ஏற்பாடு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருது தான், இயேசு நம்பு, போ உனக்கு சுகமாயிரும். ஒரு முறை நான் நடந்த சம்பளம் பாண்டிச்சேரி பேர், நல்ல தயவுசெய்து கத்துடைய பிள்ளைகள் கவனிங்க, சத்தியத்தை சரியாக நம்ம சொல்லணும் நமக்கு டென்ஷன். ஒரு முறை நானும் பாஸ்டம்மாவும் பாண்டிச்சேரி, அங்கே எதுக்குன்னா அங்கே இதுக்கு தான் பெட் ஸ்கேன் எடுக்க போகிறோம். சரியா? அதில் நிறைய எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தீங்களா பத்தாது என் சாட்சி. அல்லேலூயா, தோத்துரும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போகிறோம். ஒரு பொண்ணு வயசு புள்ள தோத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்க்கு வந்திருக்குது. ஐயோ, அந்த வேதனை உண்மையாக சொல்கிறேங்க, தாங்க முடியலங்க. ஆமேன், தோத்துறோம். ஒரு முறை டாக்டர் அதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கால் கடக்க நிற்கணும், உட்காரணும். அப்புறம் எங்கள் பாஸ்டம்மா, நான் என்னை விட அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க பக்கத்தில். அப்புறம் போய் அவங்க அம்மாட்ட, அவங்க அப்படியே நல்ல கயிறு பட்டையெல்லாம் கட்டியிருக்காரு, அவங்க அப்பா அம்மா உட்காந்து, என்ன பிரச்சனை உங்கள் பிள்ளைக்கு, இந்த மாதிரி பிரச்சனைங்க சொன்ன. இயேசுவை பற்றி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இயேசுவை நம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி, சின்ன ஜெபம் பண்ணி விடுவா அப்படின்னாங்க. 2 நிமிஷம் அந்த பொண்ணு உட்காந்துச்சு. அப்படியே நாளில் பாஸ்டம்மா கையை வச்சு, இயேசு நான் சுகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் நாங்கள் போகிறோங்க. அந்த பொண்ணு முகமெல்லாம் மாறிடுச்சு, உண்மையாக சொல்கிறேன், முகமெல்லாம் மாறி அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ நல்லா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்குது எங்கள் பாண்டிச்சேரியில். உண்மையா ஆச்சரியம். அந்த அம்மா சொல்லுது, அவங்க அந்த பொண்ணோட அம்மா சொல்லுது, ஐயோ நான் உங்களை வலை போட்டு தேடணுங்குது, வலை போட்டு தேடணும், நீங்கள் வருவீங்களான்னு. நாங்கள் எதுக்கு போயிருக்கிறோம்? பெட் ஸ்கேனுக்கு. ஓகே, நம்ம பிரச்சனை விடுங்க, நமக்கு ஆண்டர் டீலிங் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அங்கே போய் என்ன நடக்குது? அந்த பொண்ணு சுகமாயி உடனே சொன்னோம், பாண்டிச்சேரியில் ஏஜி சர்ச் இருக்குது, அங்கே போ, தொடர்ந்து ஆண்டரை பிடிச்சிக்கோ, பொண்ணு இருந்தா வச்சுக்கோ. அல்லேலூயா. டைமண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிசாசு பார்த்துருப்பான், இவனை சும்மா விட்டுருந்தாலும் ஊருக்குள்ளேயே இருந்திருப்பான். இவனுக்கு இவன் இப்போ எங்கெங்க போயிட்டான், அங்கே போகிறான். அல்லேலூயா. ஆமென். தோத்துரும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆமாம், மறுபடியும் டாக்டர் 3 மாதத்துக்கு ஒரு விசிட் அடிக்கணும். எங்கே அடிக்கணும்? விசிட், அங்கே போய் பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், கொஞ்சம் நேரம் உட்காரணும். இந்த மாதிரி நல்ல ஏசியெல்லாம் போட்டிருப்பாங்க, உட்காரணும். நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, ஆண்டவர் அங்கே சத்திய சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை நான் அப்படி எடுத்துக்குவேன். ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். டாக்டர் பார்ப்பேன், அவர் பார்ப்பாரு, ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன், எப்படி பார்க்குது, நல்லா இருக்குதுப்பா அப்படின்பார். அப்போ கடைசியில் ஒரு டாக்டர் சொன்னார், ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். எப்படின்னா, எல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், இப்போ தம்பி, இப்போ நீ உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நீ அபாய கட்டத்திலிருந்து தாண்டி நீ வெளியே வந்துட்ட அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கா சந்தோஷம், அங்கே சிரிக்க முடியாத, எனக்கா உள்ள சந்தோஷம். எந்த டாக்டர் வாயில முடியாதுன்னு சொன்னாரோ அதே டாக்டர் வாயில, நீ உன்னை பிழைச்சிட்டப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பேசின வார்த்தை 2 வார்த்தை, அல்லேலூயா, அவ்வளோதான். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன். போன ஜான்வரின்னு நினைக்கிறேன், ஜனவரி பிப்ரவரியோ பெட் ஸ்கேன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை எடுத்தான். கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்ல விரும்புகிறேன். அந்த பெட் ஸ்கேன் எடுத்து டாக்டர் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நிலைமையில் போன டாக்டர் சொன்னார்ல, டியூப்லேயே 3 கட்டி சொன்னா, டியூப்லேயே 3 கட்டி இருந்துச்சு சொன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய லங்ஸில் ஒரு பெரிய கட்டின்னு சொன்னா, அதெல்லாம் இப்போ பெட் ஸ்கேன் எடுத்தோன்னா அந்த டாக்டர் சொல்கிறாரு, கட்டி வந்து இத்தனோடு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், அந்த டியூப்பில் இருந்த கட்டியெல்லாம், அந்த கட்டியெல்லாம் காணாமே போயிடுச்சுப்பா, கட்டியே இல்லைப்பா. அல்லேலூயா.
இப்போ நெல்லிக்காய் சைஸ் கட்டி இவ்வளோண்டு வந்துருச்சுப்பா அப்படின்னாரு பாருங்க. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இப்போ என்ன ஓடிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொல்கிறாரு அது எதுக்கு உள்ளே வச்சுட்டு இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டா ஓகே யூ ஆர் ஆல் ரைட் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த நிலைமையில் இருந்த இன்னைக்கு என்னையெல்லாம் பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் தோத்தர் அப்படின்னு போய் லைனில் போய் நிற்போம் டாக்டர் பார்க்குறக்கு, டோக்கன்லாம் பார்க்குறக்கு. பாருங்க பேஷண்ட்டு வரலீங்களா அப்படிமா, நான் தான் பேஷண்ட். ஆமாம் உண்மையாக நான் தான் பேசுகிறேன். அவங்க சிரிப்பாங்க, எல்லாம் கிறிஸ்டின்ஸ் ஃபுல்லாக. சிலர்லாம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. போனேன்னா பாச ப்ரைஸ்லான்ட்டுருவாங்க அங்கே போய். அவன் 2 சிஸ்டர் இருக்கிறாங்க. இல்லை இது என்னது பிபி அதெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா, அங்கே போனால் ப்ரைஸ்லாம் ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, பாஸ்டர் நல்லா இருக்கிறேன் தோத்துரும். அல்லேலூயா. இப்படி தான் உறவுகள்லாம் போயிட்டுருக்கு. தலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் சரி எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நான் அறிஞ்சது என்னென்னா, அங்கே அவங்களுக்காக ஜெபிக்கணும், அங்கே இருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினால டெலிவர் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி சொன்னார் பாருங்க. தப்புவிக்கிறார் சொல்ல அந்த வேர்டை நீங்க வாசிச்சு பாருங்களேன். வாசிங்க தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இனி நான் சொன்னேன் கொரோனா இது கட்டு விரியும் விஷம், நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பயப்படாதா? பயப்படாதா? அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் ஐயோ இவனை எப்படியாவது ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரப்பா. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். இப்ப மரணத்தை பார்த்து சொல்லுவேன், மரணமே கூறுங்க, பாதாளமே ஜெயமேங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசித்தான் இருக்கிறேன், அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. ஏன்னா தோத்திரம் மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறான். ஆமென். ஆண்டவர் அறிவதற்கு கூட இன்னும் ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் பேதுருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான் இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்திருக்கிறேன். என்ன எதுக்கு அறிந்திருக்கிறானா பாருங்க. ஏரோதன் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையை நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த எண்ணங்கள் ஜனங்களுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க. இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன வரும் தெரியுங்களா? தோத்திரம். ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் இப்படி பார்த்தாரு, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னாரு. ஐயா நெசமையா. இன்னொரு பாஸ்டர் வேற ஒரு சொன்னார். இன்னொரு பாஸ்டர் அவங்க மகளுக்கு மேரேஜ், சரிங்களா? மகளுக்கு மேரேஜ். நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு பார்த்து ப்ளஸ் பண்ணி ஜாமன்ட்டு வந்துட்டு பாஸ்டர் கிளம்பிட்டோம் பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் ஜாமனிங்களா பிள்ளைக்கு? ஆமாம் பாஸ்டர். ஐயோ நீங்கள் பண்ணுற ஜாமெல்லாம் ரொம்ப வளமையுள்ளது பாஸ்டர்னார். ஐயோ டாக்டர் கூட சமாளிச்சிடல, அந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது. நல்லா இருந்தாலும் பேசுவான், கெட்டு போனாலும் பேசுவான். அல்லேலூயா. அப்படின்னு உங்களை எல்லாம் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா இருந்தாலும் நம்மள என்ன செய்கிறான், பேசுகிறான். அதான் பழமொழி இருக்குது, அண்ணன் எப்போ காலியாவான் சின்ன எப்போ ஐயா அப்படியெல்லாம் இருந்தாங்க ஐயா. வெளியே வந்து பார்ப்பான். நம்ம காரு 2 வீலர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோத்துறோம் அங்கே ஊரும். இப்படி ஒரு ஆள் என்ன செஞ்சு தெரியுமா, கடைக்குள்ள இருந்தாலும் வேகமாக வந்து என்ன வந்து பார்க்குது, இவன் உயிரோட தான் போறானா அப்படின்பா. ஓட்டுறதையும் வந்தானா வேற அதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் கர்த்தருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? வாசிங்க, வேகமாக வாசிக்கலாம். தோத்த நமக்கு நேரம் இல்லை. 2 காரியங்களை குறித்து வாசிக்கலாம். அல்லேலூயா. அவன் எஸ்தரின் புஸ்தகம் எடுத்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். சரி கவனிங்க. இங்க இவன் ஆமான் வந்து
யூத ஜனங்களுக்கு என்ன செய்யறன்னு சொன்னா, அவன் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக இந்த ஆமான் திட்டமிடுகிறான். அல்லேலூயா. இது நமக்கு நேரம், நம்ம நிறைய நேரம் பேச நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நாம் இந்த திருப்பூர்ல பிசினஸ் பண்ற பாருங்க, பிசினஸ் இவனை பிசினஸ் எல்லாமே ஓட விடணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பொல்லானுடைய எண்ணங்களுக்கு தேவன் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆண்டவர் ஆமான் ஒன்று நினைத்தால் ஆண்டவர் ஒன்று நினைத்தார். அல்லேலூயா. அவன் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். எஸ்தர் புஸ்தகத்துல யூத ஜனங்களுடைய அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் மென்மையாய் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள ஜனங்கள் மத்தியில வாழ்றோம். நாம பரலோகத்துல வாழ்றோமா? இல்ல. அல்லேலூயா. நம்ம பக்தி வீட்டுக்காரங்க நம்மளோட சமாதானம் இருக்கிறாங்களா? இருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம். ஏற்று வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம். 10 வீட்டுக்கு தள்ளி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம வெளியே, நம்ம போன உடனே நம்மளை வந்து எட்டி பார்ப்பான். நம்ம வந்த உடனே வந்துட்டாளான்னு பார்ப்பான், வந்துட்டானா பாப்பா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட பாக்கனுடைய எண்ணங்களுக்கு தேவன் நம்மளை விடுதலையாக்கும்படி தேவன் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களையும் தப்புவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில விசேஷமா பாச எனக்கு இவ்வளவு தூரம் கடன் இருக்குது, அந்த கடனில் இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க ஆமென் தப்புவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். நீங்கள் கடன்ல மாட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வியாதியில் இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆமென் சொல்ல முடியாத சரியான சிக்கல்ல பிரச்சனையில் இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் கடைசியா சொல்றேன். தானியேலை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவனை எதிலுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா இந்த ஆண்டவருடைய காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்கல. அவன் ஒரு பிளான் போட்டு தந்திரமா அங்க இருக்கிற அதிகாரம் பிளான் போட்டு இவனை எப்படியாவது மடக்கணும், இவனை ஒடுக்கணும், அழிக்கணும்னு நினைச்சு அவனை கொண்டு போய் சிங்கம் கபிக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. அல்லேலூயா. அந்த ராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வாசிங்கம்மா. ராஜாவே, தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 20 வசனம் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று. அடுத்து வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சரி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அடுத்தது அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் நீதி கேடு செய்ததில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த சாட்சி இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு முன்பாக நீதியா இருக்கணும். உலக ஜனத்துக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? நீதியா. நீதி கேடு நான் செய்ததில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாராம்? தப்பு வித்தார். அந்த எண்ணங்களுக்கு, இவனை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களுக்கு கத்த தப்பு வித்தார். உலக பிசாசு நினைச்சிருக்கலாம், அல்ல இவனை எப்படியாவது முடிச்சு கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அவனுக்கு நான் சவால் விடுறேன். அல்லேலூயா. வந்து பார். அல்லேலூயா. தோத்திரம் கட்டுவிரிங்க தோத்திரம் கடிச்சு பொழைச்சவன் இல்லை. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, காசு இல்லைலாம் செத்து போயிட்டாங்கல்ல. அல்லேலூயா. ஆனால் காசு இல்லாத என்னை கத்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அதில் கேன்சரில் போய் கத்தர் நிறைய, ஐயோ என் கூட பாஸ்ட்டுக்கு தெரியும், என் கூடயே ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு வயிற்றுல குடலில் கேன்சர் வந்து அவர் செத்து போயிட்டார். அவர் செத்ததுக்கு நான் போகலையே. அல்லே நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய டெத்துக்கெல்லாம் போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஒரு மாதிரி இருக்குது. அதனால் டெத்துக்கு போகிறதில்ல. முடிஞ்சு போய் விசாரிக்கிறோம். ஒரே வருஷத்தில் ஆள் முடிஞ்சிட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தியிருக்கிறேன். அதில் இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன், அதை தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார்.
சோத்திரம், என் ஆண்டவர் சரியாக நடத்தினார். எப்படி நடத்தினார் தெரியுமா? ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மோட இருக்கிறார் பாருங்க. வாசிங்க யோபு, கடைசியாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கடைசியா இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தோம் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு எங்க இருக்கிறாரு? நம்ம கூட ஆண்டு ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறாரு. பக்கத்தில் சொல்லுங்க. நான் சொல்ல பைபிள் தான் சொல்லுது, ஒளித்திருக்கிற சொல்றாரு இல்லையா? அவர் கிரியை அப்படின்னு என்ன எடுத்தேன்னா, எங்க போனாலும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனா இன்னைக்கு கர்த்தர் 5000 கொடுத்துருவாரு. ஆனா அவரை பார்க்க முடியலையே. எப்ப தெரியுமா? அந்த சூழ்நிலை போக்கும்போது. வசனம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் வெளிப்பாடு வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆமென் விளையாண்டுனா புரியுதா உங்களுக்கு? யாரோட இப்ப நம்ம யாரோட விளையாடுவோம்? இந்த பாப்பா கூட விளையாடும், அப்படித்தானே? சிநேகிதனால அது மாதிரி ஆண்டவர் யோபு சொல்றாரு, அவர் கிரியையை பார்க்கிறேன், அவரை காணோம். அவர் எங்க இருக்கிறாரா? இந்த தூணுக்கு மேலே ஒளிஞ்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ல. ஏன்னா சொல்றாரு, ஆமா நீ போ, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் யோசிக்கல ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல, ஆனால் காரணம் உண்டு. கண்டுபிடிச்சிட்டு என்ன தெரியுமா? இந்த வியாதி மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களை தப்ப வைக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை தப்ப வைப்பார். கடைசியில் ஒரு திருப்பத்தூரில் ஒரு மெசேஜ் அங்கே கொடுக்க போனேன். ஒரு அம்மா யாருன்னு தெரியாது எங்களுக்கு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற கர்த்தர் பேசினாரு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு அம்மா வந்து, ஐயா எனக்கு கேன்சர் அப்படின்னுச்சு. தோத்துறோம். அப்போ நம்ம கேட்போம்ல, ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? நம்ம சொல்லிச்சு செகண்ட் ஸ்டேஜ். நான் சொன்னேன், என்ன பார்த்தீங்களாம்மா அப்படின்னு. இந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் உள்ளே வரும்போது சோர்வாக தான் வந்தேன், இனி நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக பாரு அப்படின்னுச்சு. அல்ல ஆமென். அப்போதான் நினைச்சேன், எதுக்கு ஆண்டவர் அனுபவிச்சார்? ஒரு சில காரியங்கள் நமக்குள்ள ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறாரா? ஏன் யாராவது கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? ஏனுக்கு பதில் வந்துருச்சா? ஏன் என்பதற்கு பதில் வந்து விட்டதா? நீங்கள் கையெல்லாம் தூக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் சோத்திரத்து கையில் தூக்கக்கூடாது. ஏன் ஆண்டுகிட்ட கேட்காத, அவர் பாதையில் போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடுவோமா? எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஷந்தானா ரீபாலா பாராபா. ஹல்லேலூயா.